ஹாய் கைஸ். நேற்று சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் ட்ரேட் ரிலேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதில் சில க்ளூஸும் அவங்க கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் டகவுட் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே இந்த வீடியோவில் 3 க்ளூ கொடுத்துருப்பாங்க. அதில் இருந்து என்ன தெரியுதுன்னா 3 பிளேயர்ஸ் இந்த ட்ரேடில் இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்ற மாதிரி தான் தெரியுது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கால் வருது. என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப நாள் ஆச்சுல பேசி, ஒரே ட்ரேட் டாக்ஸா போயிட்டு இருக்கு இல்லையோ, உனக்கு யாராச்சும் வேணுமா, கொஞ்சம் எடுத்துக்கயா. அதுக்கப்புறமா வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோட் வரும். இதை வச்சு பார்க்கும்போது அந்த டீம் ஆல்ரெடி சிஎஸ்கே கூட ட்ரேட் பண்ண ஒரு டீமாக தான் இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் மட்டும்தான் சிஎஸ்கே கூட இது வரைக்கும் ட்ரேடே பண்ணியிருக்காங்க ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில். ஸோ அவங்ககிட்ட இருந்தால் ஒரு பிளேயர் வரப்போகிறாங்கன்னு நினைக்கிறேன். மேபி அது வந்து டானோவன் ஃபெரேராவாக இருக்கலாம், இல்லை அது வந்து டெல்லி கேபிட்டல்ஸாக இருந்துச்சுன்னா அது வந்து அசுதோஷ் சர்மாவாக இருக்கலாம். செகண்ட் பிளேயரோட க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு தமிழ் பிளேயர் கம்ப்ளீட் பேக்கேஜ்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு கோட்டும் வரும், செம கெத்துன்ட்டு. ஸோ டிஎன்பிஎலோட கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் நம்ம கெத்து. ஸோ கண்டிப்பாக அது வந்து டிஎன்பிஎல் ப்ளே பண்ணுற ஒரு பிளேயராக இருக்க தான் சான்சஸ் இருக்குது. அப்படி யார் இப்போ ஐபிஎல்ல இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சாய் கிஷோர், அது இல்லைனா வாஷிங்டன் சுந்தர். இவங்க 2 பேருமே குஜராத் டைட்டன்ஸில் தான் இருக்காங்க. ஸோ அதுலேருந்து ஒரு பிளேயர் கிடைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. நம்ம ஆல்ரெடி சாய் கிஷோர் சிஎஸ்கேக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம் லாஸ்ட் மந்த். ஸோ இப்போ அந்த ட்ரேட் நடக்க போகிறதுக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் இப்போ எனக்கு தெரியுது. லாஸ்ட் க்ளூ அண்ட் லாஸ்ட் பிளேயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லியோக்கு வந்து ஒரு கால் வரும். அந்த காலில் வரவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஓய் லியோ மேரி ஜான், பேட்டிங் இருக்கு, பவுலிங் இருக்கு, ஃபீல்டிங் இருக்கு, வேணுமா? இதை வச்சு பார்க்கும்போது அந்த கால் மும்பை இல்லை பஞ்சாப் கிட்ட இருந்து வந்திருக்கலாம். பிகாஸ் அந்த 2 டீமுக்கு வந்து ஒரு லேடி ஓனர் இருக்காங்க. ஸோ அந்த லேடி பேசுறது இந்த 2 டீமோட ஓனர்ஸ் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கலாம். மைட் பி அது மும்பையாக இருந்துச்சுன்னா ஹார்திக் பாண்டியாவாக இருக்கும், இல்லை அது கால் வந்து பஞ்சாப் கிட்டேருந்து வந்துச்சுன்னா அது மார்க்கோ யான்சனாக தான் இருப்பார். ஸோ இதெல்லாம் தான் கரண்ட் பாசிபிலிட்டி சிஎஸ்கே கொடுத்த க்ளூலேருந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் தாட்ஸை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபார் மோர் கிரிக்கெட் அண்ட் ட்ரேட் ரிலேட்டட் அப்டேட்ஸ்க்கு டகவுட் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.